அனைவருக்கும் வணக்கம். இன்று 4/8/2026 தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட முக்கிய செய்திகள், அரசு அறிவிப்புகள், பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் அனைத்தும் விரிவாக இவ்வீடியோவில் காணலாம். இவ்வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அரசிடமிருந்து வரும் தினசரி அப்டேட்கள் அனைத்தும் உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. வணிகர்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுறும் வகையில் ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் விலையை குறைத்துள்ளது. இந்த புதிய விலை ஆகஸ்ட் மாதம் முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த அறிவிப்பு ஹோட்டல்கள், உணவகங்கள், டீ கடைகள், பேக்கரிகள், கேட்டரிங் நிறுவனங்கள் மற்றும் வணிக சமையல் செய்யும் நிறுவனங்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் பார்க்கப்படுகிறது. வணிக கேஸ் சிலிண்டர் விலை குறைந்ததால் மாதாந்திர செலவில் ஓரளவு குறைவு ஏற்படும் என வணிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கது. வீட்டு பயன்பாட்டுக்கான 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு இத்தகைய விலை குறைப்பானது பொருந்தாது. பொதுமக்கள் பயன்படுத்தும் சமையல் கேஸ் சிலிண்டரின் விலையில் தற்போது எந்தவித மாற்றமும் இல்லை. இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு. காவிரி நதிநீர் பிரச்சினை மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழக அரசு இன்று உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளது. கர்நாடக அரசு ஒதுக்கப்பட்ட அளவுக்கு தண்ணீர் திறக்கவில்லை என்று தமிழக அரசு தனது மனுவில் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி நடைபெற்று வரும் நிலையில் போதுமான தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் தொடர்ந்து கவலை தெரிவித்து வருகின்றனர். இதன் காரணமாகவே சட்ட ரீதியான நடவடிக்கை தமிழக அரசு எடுத்துள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை விவசாயிகளும் பொதுமக்களும் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மூன்றாவது முக்கியமான அறிவிப்பு. காவிரி பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கும் நோக்கில் திட்டமிடப்பட்டிருந்த முதல்வர் விஜயின் கர்நாடக பயணம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக தரப்பிலிருந்து விடுக்கப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு மாநிலங்களும் அமைதியான பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே தற்போதைய நிலைப்பாடாக கருதப்படுகிறது. இந்த விவகாரம் அடுத்த சில நாட்களில் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு. வானிலை தொடர்பான முக்கிய தகவல். இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மாவட்ட நிர்வாகங்களுக்கு மீட்பு குழுவை தயார் நிலையில் வைத்துள்ளன. எனவே உங்கள் மாவட்டத்தின் வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிப்பது மிகவும் அவசியமானது. தற்போது 40 கிலோமீட்டரிலிருந்து 50 கிலோமீட்டருக்கு தீவிர புயலானது வலுப்பெற்றுள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையமானது தகவல் வெளியிட்டுள்ளது. ஐந்தாவது முக்கியமான அறிவிப்பு. நீட் தேர்வு தொடர்பான விவாதம் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான அரசியல் கட்சிகளின் கருத்துக்கள் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை, மாநில உரிமைகள் மற்றும் தேர்வு முறை குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் எந்த வதந்திகளையும் நம்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று கல்வியாளர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் நாடு முழுவதும் நீட் தகுதி மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் MBBS, PDS படிப்புகளுக்கான மாணவ சேர்க்கைக்கான பட்டியலை மத்திய மருத்துவ கவுன்சில் வெளியிட்டுள்ளது. அதன்படி MBBS, PDS மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான தேசிய கலந்தாய்வு இன்று 4ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறும். அகில இந்திய ஒதுக்கீட்டில் முதல் சுற்று கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தவர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும். அதேபோன்று மாநில ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடக்கிறது. மாநில ஒதுக்கீட்டிற்கான முதல் சுற்று கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தவர்கள் வரும் 28ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும். இரண்டாவது சுற்றுக்கான தேசிய கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரையும், மாநில ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரையும், மூன்றாவது சுற்று கலந்தாய்வு
செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் மாநில ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 4 கட்ட கலந்தாய்வு மற்றும் மாணவர்களின் கல்லூரிகளில் சேர்வதற்கான வாய்ப்பு அக்டோபர் 10ஆம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவ மாணவர் சேர்க்கை விண்ணப்பித்த 72,000 மாணவர்களின் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. விரைவிலேயே தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்று மருத்துவ மாணவர் சேர்க்கை குழுமம் தெரிவித்துள்ளது. 6வது பத்திரப்பதிவு தொடர்பான அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் முழுமையான ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை தொடங்க உள்ளதாக அமைச்சரான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்கள் ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறையை தொடங்கி வைத்துள்ளார். ஆன்லைன் முறையில் முழுமையாக பத்திரங்களை பதிவு செய்வதற்காக பயிற்சிகளும் அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது சில இடங்களில் சர்வர் பிரச்சினை அவ்வப்போது ஏற்படுவதை கருத்தில் கொண்டு சர்வர்களின் எண்ணிக்கையை உயர்த்த திட்டமிட்டுள்ளோம் என்றும் பொதுமக்கள் வீடுகளில் இருந்தபடியே ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை பெரிய அளவில் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்றும் கூறியுள்ளனர். 7வது முக்கியமான அறிவிப்பு. தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்த நாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் விஜய் சமூக வலைதளங்களின் மூலம் தீரன் சின்னமலையின் தியாகத்தையும் விடுதலை போராட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பையும் நினைவுகூர்ந்து மரியாதை செலுத்தினார். தீரன் சின்னமலை ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வீரத்துடன் போராடிய முக்கிய சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவரது தியாகத்தை இளைஞர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்றும் நாட்டுப்பற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தினர். பல அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக அமைப்புகளும் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். 8வது முக்கியமான அறிவிப்பு. பொதுமக்கள் இந்த தகவலை கவனமாக கேட்க வேண்டும். ரயில் பயணம் குறித்த தகவல். தக்கல் டிக்கெட் முன்பதிவு தொடர்பாக இந்திய ரயில்வே நடைமுறைகளை மீண்டும் நினைவூட்டியுள்ளது. டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது அதிகாரப்பூர்வ IRCTC தளம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மையங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இணைய மோசடிகள் அதிகரித்து வருவதால் சமூக வலைதளங்களில் வரும் போலியான டிக்கெட் விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும் திருவனந்தபுரம் கோட்டத்தில் தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெறுவதால் சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பயண நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து காலை 10:40 மணிக்கு குருவாயூர் புறப்பட்டு செல்லும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆகஸ்ட் 9, 10 ஆகிய தேதிகளில் வழியில் 40 நிமிடம் தாமதமாக செல்லும். அதேபோல இந்த ரயில் ஆகஸ்ட் 11, 12ஆம் தேதிகளில் 45 நிமிடங்கள் தாமதமாகவும் ஆகஸ்ட் 27, 31 ஆகிய தேதிகளில் 30 நிமிடங்கள் தாமதமாகவும் ஆகஸ்ட் 28, 29, செப்டம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் 50 நிமிடங்கள் தாமதமாகவும் செல்லும். 9வது முக்கிய அறிவிப்பு. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சேலம் வழியாக கேரளா மாநிலம் கொல்லத்திற்கு வாரம் 2 முறை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலிலிருந்து கொல்லம் சிறப்பு ரயிலானது வருகிற 18ஆம் தேதி முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இயக்கப்படும் என்றும் மறுமார்க்கத்தில் கொல்லம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது வருகிற 14ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடைசி 10வது அறிவிப்பு. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் நெருங்கி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முக்கிய அரசு அலுவலகங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் காவல்துறை கண்காணிப்பை அதிகரித்துள்ளது. வெடிகுண்டு தடுப்பு பிரிவினரும் மோப்பநாய் படையினரும் பல்வேறு இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் அல்லது நபர்கள் குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் இத்தகைய செய்தி முடிவடைந்தது. இதில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்த செய்தி என்னவென்று கீழே கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.